ஹாய், நான் இன்றைக்கி பிரம்ம முகூர்த்த விளக்கு தாங்க போட்டேன். நான் எப்போவுமே விளக்கு போடுறது வந்து இந்த மாதிரி தான் போடுவேன். கீழே முருகரப்பாவுக்கு விளக்குற அந்த 6 தீப விளக்கு வந்து எப்போவுமே நான் கீழே தனியாக ஒரு இதில் போடுவேன். இப்படி தான் விளக்கு போடுவேன், இதுதான் உண்மை. நான் வந்து இந்த ஃபோட்டோ இந்த முன்னாடி வச்சு இந்த 6 விளக்கு போடுறாங்க இல்லையா, இது நான் போட்டதே கிடையாதுங்க இன்ன வரைக்கும். நான் வீடியோவில் பார்த்துருக்கேன், நிறைய பேர் பண்ணுவாங்க. ஆனால் நான் வீடியோ பார்த்து எதுவுமே பண்ணுறதில்ல. எனக்கு தோன்றதை நான் பண்ணுவேன். அப்படி தான் நான் விளக்கு போட்டுட்டு இருக்கும்போது நேற்று நான் வந்து முருகரப்பாட்ட வந்து பேசிகிட்டு இருந்தேன். எனக்கு வந்து இந்த 6 படை வீட்டுக்கெலாம் வரணும்னு ஆசையாக இருக்குப்பா, என்னை கூப்பிடுங்க, நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அழுதுட்டு நான் மனசில் வேண்டிக்கிட்டு காலையில் இதே மாதிரி பிரம்ம முகூர்த்த விளக்கு போடலான்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் எடுத்து வைக்கும் போது என்னையே அறியாமல் நான் அந்த ஃபோட்டோலாம் எடுத்து வச்சு அவங்க முன்னாடி 6 விளக்கு ஏற்றி நான் வழிபட்டேன். ஆனால் எனக்கு இதில் நடந்த அதிசயம் என்னென்னா, எனக்கு எப்படின்னா முருகரப்பாவே என் முன்னாடி உட்கார்ந்துருக்க மாதிரி இருந்துச்சு. நீ எதுக்கு இவ்வளோ வருத்தப்படுற, நானே உன் வீட்டில் இருக்கேன், நீ எதுக்கு இவ்வளோ கவலைப்படுறன்ற உனக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரி எனக்கு அவ்வளோ ஒரு நிம்மதியாக இருந்துச்சுங்க. ஃபோட்டோவை எடுத்து வச்சு அவங்க முன்னாடி விளக்கு போடுறதுங்கிறது சூப்பரான ஒரு ஃபீலுங்க. நீங்கள் யாராக இருந்தாலும் அதை ஃபீல் பண்ணி பாருங்கள். எப்போ இந்த சர்க்கோணம் முக்கோணம் போட்டு விளக்கு ஏற்றுறீங்களோ, 6 விளக்கு ஏற்றும் போது முருகரப்பாவோட ஃபோட்டோவை எடுத்து வச்சு அது என்னைக்காக இருந்தாலும் என்ன விசேஷமாக இருந்தாலும் முருகரப்பாவோட ஃபோட்டோ உங்ககிட்ட இருக்குன்னா அந்த ஃபோட்டோவை எடுத்து வச்சு இந்த மாதிரி 6 விளக்கு போட்டு பாருங்கள். உங்களுக்கு முருகரப்பாவே கூட இருக்கிற மாதிரி இருக்கும்.